எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எனக்கு பிடிச்ச சீ ஃபுட்ஸில் ஒன்று இறால். இன்றைக்கி ஒரு அருமையான இறால் தவா மசாலா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மசாலாவும் அதோட ஃப்ளேவர்ஸும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இறால் தவா மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 5 பல்லு பூண்டு, நான் கொஞ்சம் பெரிய பல்லு பூண்டாக எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பூண்டாக இருந்தால் இன்னும் 2-3 பல்லு கூட சேர்த்துக்கலாம். பெரிய துண்டு இஞ்சி, 5 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பாதி அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாய் போடுறேன். சின்ன சைஸ் மிளகாய்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வீட்டில் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கலாம். முதல்ல இதை தண்ணி இல்லாமல் அரைங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. இப்போ மசாலா பேஸ்ட் அரைச்சாச்சு. இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 200 கிராம்ஸ் இறால் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இறாலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அரைச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா பேஸ்ட்டும் இறாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா மசாலாவும் இறாலும் நல்லா அருமையாக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது இது ஒரு 30 நிமிஷம் ஊற வைங்க. அடுத்து ஒரு தவா இல்லைன்னா ஒரு தோசைக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா வீட்டில் நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது இதில் ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போடுறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தவாவை சூடு பண்ணுங்க, இல்லைன்னா கருவேப்பிலை போடும்போது கருகி போயிடும். அடுத்து மெதுவாக இறாலை எண்ணெயில் போடுங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இறாலை கிண்டுங்க. பார்த்தீங்கன்னா இறாலும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. மசாலாவும் நல்லா திக்காகிட்டு இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறேன். கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே போடுறேன். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. இறால் நல்லா வெந்து மசாலா நல்லா திக்காயிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. பார்த்தீங்கன்னா இறால் மசாலா நல்லா அருமையாக வெந்துருச்சு. பச்சை வாசனை கூட போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்மளோட டேஸ்டான இறால் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை தவாலேருந்து எடுத்து உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள். அருமையான இறால் தவா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சா உங்களுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இறால் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கி உடனே இது செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அருமையான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.